இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காணவே ஒளியாய் இருக்கிற தேவன் இந்த பூமி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறார். எவ்வளோ பேரை தேடி ரட்சித்திருக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் போய் சேரும்போது அங்கே பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. எல்லா ஜாதி ஜனமும் இருப்பாங்க, எல்லா மொழியினரும் இருப்பாங்க, பல்வேறு பாஷைக்காரர்கள் இருப்பாங்க, எல்லா குலம் கோத்திரத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஏனென்றால் இவர் உலக ரட்சகர். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாணிக்கம் போல தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள் தேவனுடைய பார்வையில். நீங்கள் ஒருவேளை உங்களை பற்றி அப்படி நினைக்காம இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை விலையேற பெற்றவராக எண்ணுகிறார். உங்களை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார். அவர் உங்களுக்காகவே தான் வந்தார். தேவதூதன் மெய்ப்பொருளுக்கு சொல்லும்போது சொல்கிறார், உங்களுக்கு ஒரு ரட்சகர். யார் மெய்ப்பன்? சாதாரண பாவம் ஏழைகள், அவனை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவன்கிட்ட தேவதூதன் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் என்னவா இருந்தாலும். சிலர்லாம் சொல்கிறான், நான் ஒன்றுமே இல்லையா? எப்படி இருந்தாலும் அவருடைய பார்வையில் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ரட்சகர். உங்களை அந்த ஒன்றுமில்லாமையிலிருந்து ரட்சிக்க வந்திருக்கிறேன். அந்த கீழே இருந்து மேலே தூக்க வந்திருக்கிறேன். உங்களை ரட்சிக்கிறதுனா அதுதான். இருக்கிற அந்த நிலையிலிருந்து உங்களை ரட்சித்து விடுவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன்.